கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, இந்த 2026 வருஷத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வருடம் முழுதும் தேவன் நம்மை ஆச்சரியவிதமாகவும் அற்புதகரமாகவும் வழிநடத்தி வந்தார். உபாகமும் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை ஆண்டவர் எப்படி நம்மை வழிநடத்தி வந்தார், அவைகளை நாம் நினைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜோயல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் படிக்கும்போது நம்மை அதிசயகரமாய் நடத்தி வந்த தேவனை நாம் துதிக்க வேண்டுமா? பிரியமானவர்களே, கடந்த வருஷத்தில் நம்முடைய வாழ்க்கையில தேவனாய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை அதிசயகரமாகவும் அற்புதகரமாகவும் நம்மை நடத்தி வந்தார் என்று நினைத்து நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். துதித்தல் என்று சொன்னால் என்ன? இங்கிலீஷ் சொல்லப்பட்டிருக்கிறது, ஐ வில் பிரைஸ் த லார்ட். பிரைஸ் த லார்ட் சொன்னால் நாம் ஆண்டவரை புகழுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நம்முடைய மனுஷனுடைய வாழ்க்கையில யாராவது ஏதாவது நல்ல காரியங்கள் செய்தால் அந்த மனிதனை நம்ம அவர்களை புகழுகிறவர்களாக இருப்போம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவில்லாதபடி நடத்தி வந்த தேவனாய கர்த்தரை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் புகழுகிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த புதிய வருஷத்துல தேவனாய கர்த்தர் புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் அந்த ஆண்டவருக்கு நாம் இடம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஆசீர்வாதங்கள் அல்லது புதிய தானியங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும் என்றால் பழையவைகளை நாம் விலக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பழையவைகள் என்று சொன்னால் என்ன? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறார், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே பழைய சில சுபாவங்கள் இருந்தது. என்ன சுபாவங்கள்? துர்க்குணம், பொல்லாப்பு, வஞ்சகம், புறங்கூறுதல், இப்படிப்பட்டதான சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாயிருந்தது. இவைகளை நாம் என்ன செய்ய தெரியுமா? ஒழித்து விடுகிறவர்களா இருக்க வேண்டும். அவைகளை நம்ம விலக்குறவர்களா இருக்க வேண்டும். விலக்கிட்டு ஒரு புதிய வாழ்க்கையை நம்ம வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில இந்த 2026 வருஷத்துல தேவனாய கர்த்தர் புதிய காரியங்களை அவர் செய்து கொண்டே இருப்பார். பிரியமானவர்களை, வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கண்கள், அதாவது துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் நம்மேல் நோக்கமாயிருக்கும் என்று சொல்லப்படும். நாம் இந்த வருஷத்துல நாம் நிச்சயமாகவே ஆண்டவரை நாம் நினைக்கும் போது, ஆண்டவரை நாம் புகழும் போது பழையவைகளை விலக்கிவிட்டு ஒரு புதிய வாழ்க்கை வாழ்ந்து புதிய ஆசீர்வாதங்களுக்கு இடம் கொடுப்போம் என்று சொன்னால் இந்த வருஷம் முழுவதும் சங்கீதம் 65:11 சொன்னது போல நன்மையினால் உங்களை முடிசூட்டி கொண்டே இருப்பார். உடைய வாழ்க்கையில குறைவில்லாமல நிறைவான ஆசீர்வாதத்தோடும் சந்தோஷத்தோடும் வெற்றிகரமாக இந்த வருஷத்தை தேவன் நடத்துவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.